என் பெயர் கண்ணன். எனக்கு வயது 19. கல்லூரி 2ஆம் வருடம் படித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் பார்க்க 12ஆம் வகுப்பு படிக்கும் ஸ்கூல் பையன் போல் இருப்பேன். அப்போது நாங்கள் வாடகை வீட்டில் குடியிருந்தோம். என்னுடைய பக்கத்து வீட்டில் மகேந்திரன், அவருடைய மனைவி பாரதி என இருவர் வசித்தனர். அவர்களின் பிள்ளைகள் வைசா மற்றும் மோனிசா ஆகிய 2 குழந்தைகளுடன் குடித்தனம் இருந்தனர். நான் எப்பொழுதும் அவர்களை அண்ணன், அக்கா என்றுதான் கூப்பிடுவேன். மகேந்திரன் லாரி டிரைவர். முதல் நாள் மாலை 6 மணிக்கு வேலைக்கு போனால் அடுத்த நாள் நைட் 8 மணிக்கு தான் திரும்ப வருவாரு. எங்கள் வீட்டில் டிவி இல்ல, ஆனால் பாரதி அக்கா வீட்டில் டிவி இருந்தது. கல்லூரி விட்டு நான் வீட்டுக்கு வந்ததும் அக்கா வீட்டுக்கு டிவி பார்க்க சென்று விடுவேன். அண்ணனும் அக்காவும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். நான் அவர்கள் வீட்டுக்கு சென்றால் காஃபி, பிஸ்கட் எல்லாம் கொடுப்பார்கள். சில நேரம் நைட் டிபன் கூட சாப்பிடுவேன். அதற்கு எங்க அம்மாவும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். காரணம், எங்க அம்மாவும் பாரதி அக்காவும் நல்ல தோழிகள். பாரதி அக்கா என்னிடம் சின்ன சின்ன வீட்டு வேலைகளை செய்ய சொல்வார்கள். அதுக்காக செலவுக்கு பணமும் தருவார்கள். சினிமா பார்க்க அக்கா தியேட்டருக்கு போனாலும் என்னையும் உடன் அழைத்து செல்வார்கள். பாரதி அக்கா வயது 37. அக்காவுக்கு 2 பேருக்கு இப்ப குழந்தைகள். ஆனா பாரதி பார்க்க அப்படி இருக்க மாட்டாள். அப்படியே 18 வயசு மாதிரி இருப்பா. எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு. அதனால ஊரில் இருந்து யாராவது விருந்தாளிகள் வந்தால் பாரதி அக்காவின் வீட்டுக்கு சென்று படுத்துக் கொள்வேன். அண்ணனும் அக்காவும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். நான் ஹாலில் படுத்திருப்பேன். அண்ணனும் அக்காவும் பெட்ரூமில் படுத்திருப்பார்கள். ஒரு வயசு வந்த பையன் வீட்டில் இருப்பதை பற்றி கூட கவலைப்படாம அண்ணனும் பாரதி அக்காவும் லைட்டை போட்டுக்கொண்டு பஜனை செய்வார்கள். நான் கதவு சாவி துவாரம் வழியாக அண்ணன் பாரதி அக்காவை போடுறதை அரைக்குறையாக பார்ப்பேன். அதை பார்த்து கொண்டே நான் என்னுடைய தம்பியை ஆட்டி பாயாசத்தை வர வைப்பேன். அவங்க ரூமில் அட்டாச் பாத்ரூம் இல்லை. அதனால அண்ணன் அக்காவை முடித்ததும் அக்கா அவள் தேன்கூட்டை கழுவ வெளியே வருவாள். ஆனால் அண்ணன் அக்காவை போட்டதும் அப்படியே படுத்து தூங்கி விடுவார். அக்கா வெளியே வரும்போது நான் ஓடி சென்று படுத்து தூங்குவது போல நடிப்பேன். வெறும் நைட்டி அல்லது பாவாடை சட்டை மட்டும் போட்டு வெளியே வருவாள். சில சமயம் வெறும் டவல் அல்லது நன்சி அணின லுங்கியை எடுத்து சுத்தி கொண்டு வருவாள். அப்பொழுது அக்காவை பார்க்க பயங்கர ஜோரா இருக்கும். அவள் என்னை தாண்டி சென்றதும் உடனே திரும்பி அவளோட அண்டாவை பார்ப்பேன். அதை பார்த்த உடனே என் கடப்பாறை வானத்தை பார்க்கும். ஒரு முறை அண்ணன் அக்காவை வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது கதவை சாத்த மறந்து விட்டார்கள். சாவி ஓட்டை வழியாக அரைகுறையாக பார்த்த எனக்கு கதவு சாத்தாமல் இருந்ததை பார்த்ததும் ஒரே குஷி. மெல்ல கதவை கொஞ்சமாக திறந்து நல்லா முழுசா மாமா அக்காவின் தேன்கூட்டைய குடைவதை பார்த்தேன். அதை பார்த்து கொண்டே நானும் என்னோட தம்பிய வேகமா ஆட்டி பாயசம் வரவழைத்தேன். என்னை மறந்து அக்கா இடி வாங்கறத பார்த்துட்டே இருந்தேன். திடீர் என்று நான் பார்ப்பதை பாரதி பார்த்து விட்டாள். ஆனால் நான் பார்ப்பதை பார்த்த பிறகும் எதுவும் சொல்லாமல் மாமாவிடம் இடி வாங்கி கொண்டிருந்தாள். ஓடிச் சென்று படுக்கையில் படுத்துக் கொண்டேன். எனக்கு ஒரே பயமா இருந்துச்சு. கண்ணை இறுக்கமாக முடிக்கிட்டு படுத்திருந்தேன். ஆனால் அக்கா எதையும் கவனிக்காததை போல பாத்ரூமுக்கு போய்விட்டாள். இருந்தாலும் எனக்கு பயம் மட்டும் போகவில்லை. விடிந்ததும் அண்ணனிடம் கூட சொல்லாம வீட்டுக்கு ஓடிவிட்டேன். நான் எப்பவுமே அக்காவின் வீட்டுக்கு அண்ணன் வீட்டில் இருந்தால் மட்டுமே படுக்க போவேன். எப்பவாவது அண்ணன் டபுள் டியூட்டிக்கு போனால் மட்டும் என்னை அவர்கள் வீட்டுக்கு வந்து படுக்க சொல்வார்கள். அப்போது அக்கா பெட்ரூமிலும் நான் ஹாலிலும் படுப்பேன். ஆனால் அன்னைக்கு பாரதி என்ன பார்த்ததிலிருந்து எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது. அந்த சமயத்துல அண்ணனுக்கு டபுள் டியூட்டி வந்தது. பாரதி அக்கா எங்க அம்மா கிட்ட என்ன நைட்டு துணைக்கு படுக்க அனுப்ப சொன்னங்க. நான் அம்மா கிட்ட முடியாதுன்னு சொன்னேன். உடனே எங்க அம்மா நீயே பாரதி அக்கா கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிவிட்டு வெளியே ஒரு வேலையா போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அந்த நேரம் பார்த்து பாரதி அக்கா எங்க வீட்டுக்கு வந்து கண்ணா அண்ணன் வர 2 நாள் ஆகும். நீ நைட் எனக்கும் குழந்தைகளுக்கும் துணையா வீட்டுக்கு வாடா பிளீஸ் அப்படின்னு கெஞ்சலாக சொன்னங்க. நான் சும்மா சாக்கு சொல்லிவிட்டு நைட் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். நீ அன்னைக்கு என்னோட வீட்டுல என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நானா அதை உன்னோட அம்மா கிட்ட சொல்லணுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே பயமா போச்சு. உடனே அக்கா வேண்டாம் நான் நைட் தூங்க வரேன்னு சொன்னேன். அக்கா சிரித்துக்கு நீடு சரிடா நைட் வரும்போது சாப்பிடாம வாடா, நைட் நம்ம வீட்டுல சிக்கன்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க. எனக்கு சிக்கன் பிடிக்கும்.
அது பாரதி அக்காவுக்கும் நல்லா தெரியும். அக்கா வீட்டுல சிக்கன் எடுத்தா என்னையும் கண்டிப்பா சாப்பிட வர சொல்லுவாங்க. ஆனா அண்ணன் வீட்டுல இல்லாத சமயம் பாரதி அக்கா சிக்கன் செஞ்சு என்னையும் சாப்பிட வர சொன்னது கொஞ்சம் குழப்பமா இருந்தது. அன்று மாலை மணி 7 ஆனதும் நான் பாரதி அக்கா வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதும் நான் எதுவும் பேசல. பாரதி அக்கா தட்டுல சிக்கன் வச்சு கொடுத்தாங்க. நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். உனக்கு சிக்கன் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதானே சிக்கன் செஞ்சேன்னு சொன்னாங்க. நான் எதுவும் பேசாமல இருந்தேன். நீ அன்னைக்கு என்னோட வீட்டுல என்ன பண்ணுன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. உடனே அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு, அக்கா அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சினேன். அப்ப பேசாம சாப்பிடுன்னு சொன்னங்க. உடனே நான் எதுவும் பேசாம சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்ததும் கையை கழுவிட்டு எதுவும் பேசாம நான் வழக்கமாக படுக்கும் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டேன். அக்கா மட்டும் டிவி பாத்துக்கிட்டே இருந்தாங்க. வைசாவையும் மோனிசாவையும் தூங்க வச்சுட்டு டிவியில சேனல் மாத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் தூங்காமல் முகத்தில் மட்டும் போர்வைய போத்தி கொண்டிருந்தேன். அப்போது டிவியில ஒரு சேனல் வச்சாங்க. நான் அக்கா இல்லாத போது டிவி பாத்திருக்கேன். அதனால சவுண்ட் கேட்டதும் அது என்ன சேனல் என்று எனக்கு தெரிந்தது. அது பெண்கள் அரைகுறை ஆடையுடன் வரும் ஒரு சேனல். அதனால நான் மெதுவாக போர்வையை விலக்கி தூங்குவது மாதிரி நடித்து கொண்டே டிவி பார்த்து கொண்டிருந்தேன். டிவியில எல்லா குட்டிகளும் அரைகுறை ஆடையில வந்தாங்க. உடனே என்னோட கடப்பாரை எழுந்திருக்க ஆரம்பிச்சது. போர்வைக்கு மேலே என்னோட கடப்பாரை முட்டிக்கிட்டு நின்னுச்சு. நான் தூங்கும் போது லுங்கிய கொஞ்சம் கழட்டி கீழே இறக்கி விட்டு விடுவேன். நைட் தூங்கும் போது உள்ள எதுவும் போட மாட்டேன். அப்படியா? எங்க நான் பாக்குறேன்னு நான் போத்திருந்த போர்வைய டக்குன்னு இழுத்தாங்க. நான் என்னோட விரைத்த கடப்பாறைய கையால் அழுத்திக்கிட்டு இருந்ததை பார்த்த பாரதி அக்கா, என்ன கருமம்டா இதுன்னு என்னை திட்டினாள். எனக்கு பயம் இன்னும் அதிகமாகியது. அக்கா, தெரியாம பண்ணிட்டேன், அம்மா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு அவங்க கைய புடிச்சுக்கிட்டே அழ ஆரம்பிச்சேன். சே, சாமானத்தை முடுடான்னு சொன்னங்க. உடனே அவங்க காலை புடிச்சுக்கிட்டு கெஞ்சினேன். முதல்ல சாமானத்தை முடுடான்னு சொன்னங்க. அப்போதுதான் எனக்கு ஞாபகமே வந்தது. என்னுடைய தம்பி வெளியே தொங்கிக் கொண்டே இருக்கிறது என்று நான் உடனே லுங்கியை எடுத்து கட்டிக்கொண்டேன். அப்பொழுது பாரதி அக்காவை பார்க்கவே ஒரே அவமானமாக இருந்தது. என் கண்களில் தண்ணி கொட்டியது. நான் உடனே வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பினேன். என்னடா அந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லணுமான்னு திரும்பவும் சொன்னாங்க. சொல்லணும்னா சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொன்னேன். ஐயோ, என்னோட செல்லத்துக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு அன்றியுன்னு பாருன்னு என்னோட கைய புடிச்சு அவங்க பக்கத்துல உட்கார வச்சு என்ன சமாதானம் செஞ்சாங்க. நான் உங்க அம்மா கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன், அக்கா உன்கிட்ட சும்மா விளையாடினேன்னு சொன்னாள். பேசும்போதே என்னோட தம்பியை மெல்லமாக பிடித்தாள். நான் பாரதி அக்காவின் கையை பிடித்து கொண்டு, அக்கா வேணாம் அக்கான்னு சொன்னேன். எனக்கு தெரியும்டா, டெய்லி நானும் அண்ணனும் இருக்கிறத பார்த்து கை குலுக்கிறேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நீ நிறைய வாட்டி நான் குளிக்கிறத மாடியில இருந்து பார்த்தத நான் பார்த்திருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும்டா என்றாள். பாரதி அக்காவின் வீட்டு பாத்ரூம்க்கு டாப் கிடையாது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அக்காவுக்கு இது எல்லாம் தெரிந்தும் அவள் ஏன் அம்மாவிடம் சொல்லவில்லை என்பதுதான். ஆனால் இப்போது அக்கா என் கடப்பாறையை பிடித்திருப்பதை பார்த்தபோது அவள் எண்ணம் கொஞ்சம் புரிந்தது. இருந்தாலும் எனக்கு பயமாக இருந்தது. அக்கா, இதெல்லாம் வேண்டாம், நான் கிளம்புறேன்னு சொன்னேன். இதுக்காக நான் 6 மாசமா வெயிட் பண்றேன்டா. பேசாம நான் சொல்றத கேளுன்னு சொன்னாங்க. அதற்கு பின் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. உடனே நான் அக்காவின் கனிகளை பிடித்தேன். அவசரம் வேணாண்டா, அப்புறம் எல்லாம் கெட்டு போயிடும், நிதானமா பண்ணலாம். நான் ஷோபாவின் மேலே உட்கார்ந்து கொண்டேன். பாரதி அக்கா கீழே தரையில உட்கார்ந்து என்னோட கரும்ப வாயில வச்சு மெல்லமா தோலை நீக்கி செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போது என்னுடைய உடம்புல ஏதோ மின்சாரம் பாய்ந்த மாதிரி இருந்தது. சுமார் 10 நிமிஷம் இருக்கும். எனக்கு பாயசம் கொப்பளித்தது. நான் அதை அக்கா செய்யும் போதே விட்டுவிட்டேன். பின்புதான் எனக்கு அக்கா என்னை திட்டுவாளோ என்று பயம் ஆரம்பித்தது. ஆனால் பாரதி அக்கா ஒன்றுமே சொல்லாமல் அதை அப்படியே கொஞ்சம் கூட வேஸ்ட் செய்யாமல் அமிர்தம் போல வழித்து குடித்தாள். அதை குடித்துவிட்டு, தண்ணி வரப்ப சொல்ல வேண்டியதுதானே, தண்ணி வர லேட் ஆகும், ரொம்ப நேரம் செய்யலாம்னு சொன்னாள். பின்பு சொட்டு விடாமல் சுத்தமாக நாவால் சுத்தம் செய்தாள். அந்த நொடியை என்னால் இன்றைக்கும் மறக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட உணர்வு அது. பின்பு நான் தேன்கூட்டை நல்லா ருசி பார்த்தே. என் உலக்கையால் உரலின் முன்னாடியும் பின்னாடியும் நல்லா இடித்தேன். அக்காவுக்கு பத்தல, எனக்கும் பத்தல. நாங்கள் மீண்டும் ஆரம்பித்தோம்.
3 முறை செய்து களைப்பில் படுத்தோம். விடிந்ததும் நல்ல பிள்ளை போல சந்தோஷமாக வீடு திரும்பினேன். அதன் பிறகு பாரதி அக்கா 2 வருடம் எங்களது பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. அவங்க இருந்த வரைக்கும் வாரத்துல குறைந்தது 3 முறை பாரதி அக்காவின் தேன் கூட்டையை என்னோட தம்பியை கொண்டு தேன் எடுப்பதை என்னுடைய கடமையாக வைத்திருந்தேன். அப்படியே என் கடமை கட்டுப்பாடில்லாமல் போக 3வது முறை கர்ப்பமானாள். உடனே பாரதி அக்கா எனக்கும் என்னுடைய தம்பிக்கும் நன்றி சொன்னாள். அப்போதுதான் தெரிந்தது, பாரதி அக்கா என்னை மடக்கியது 3வது குழந்தை பெறுவதற்குத்தான் என்று. அவளுக்கு பிறந்த 3வது குழந்தைக்கு நான் தான் அப்பா என்று யாருக்கும் தெரியாது. அக்கா குழந்தை பெற்று வேறு ஊருக்கு போகும் வரை நான் அவளுக்கு முறைவாசல் செய்ய மறக்கவில்லை. ஆனால் அதற்கு பின் இன்று வரை அவளை பார்க்கும் வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. உங்க கண்ணுல பட்டா சொல்லுங்க.